ஈரான் ரிட்டாலியேட் பண்ணிட்டாங்க. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர்லாம் இப்போதைக்கு ரெஸ்ட்ரெயின்லாம் வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாபெரும் அட்டாக். இஸ்ரேல் யோசிச்சு கூட பார்த்துருப்பாங்களா இது போல ஒரு விஷயம் நடக்கும் நம்ம நாட்டுல அப்படிங்கிறது போல கேள்விதான். அந்த அளவுக்கான அட்டாக் இஸ்ரேலுக்குள்ள நடந்திருக்கு. மொத்தம் 4 வேவ். இதுல மிசைல்கள், ட்ரோன்கள், சில மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள்ன்றாங்க. சில மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்கள்ன்றாங்க. மேபி கம்பைன்டு ஸ்ட்ரைக்கா இருக்கலாம். ஹைப்பர்சோனிக் மிசைலும் இந்த தாக்குதல்ல பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இஸ்ரேலோட அயன் டோம், தாடு, பேட்ரியாட்டு, இது போல பல வகையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல்ல இருந்துமே அது எல்லாமே மேசிவான ஃபெயிலியர் அப்படிங்கிறதால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான காரணம் இந்த உலகத்துல எந்த நாட்டாலையும் இது போல ஹியூஜான ஒரு மேசிவ் ஸ்ட்ரைக் வரணும் அதை எதிர்கொள்ள முடியாது. கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா தம்சம் ஆயிரும் அப்படிங்கிற மாற்று கருத்துல இது வெட்ட வெளிச்சமானதுதான். ஒரு நாடை நம்ம தேவையில்லாம போய் சீனோம் அப்படின்னா அந்த நாடு திருப்பி ரிட்டாலியேட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா இழப்புகள் இருதரப்புலையும் இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ அதுக்கான சிறந்த உதாரணம் இது அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் மீடியாக்குள்ள வந்திருக்காங்க. இங்க பாருங்க, நாங்க ஈரானோட மக்களுக்கு எதிராக கிடையாது, அப்புறம் எங்க மக்கள் வாழும் பகுதியில் அடிச்சீங்க அப்படிங்கிற சில தரப்பு வந்து கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் இப்ப இவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்க ஈரானோட மக்களுக்கு எகெயின்ஸ்டா இல்ல, ஈரானோட அரசாங்கத்துக்கு எகெயின்ஸ்டா தான் இருக்கும். நீங்க பேசுங்க, உங்களோட குரல்கள் வெளியே வரட்டும், உங்களுக்கான விடுதலை வரட்டும் அப்படிங்கிறது போல. அவங்க ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. மசூத் பெசஸ்கியன் அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப பேசிக்கிறார். ஸ்டூபிட் ஆக்ட் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அதாவது என்ன செஞ்சாங்களோ அதுக்கான விளைவுகள் இப்ப வந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிறது போல. அதாவது சிரியால இருக்கக்கூடிய எம்பசி மேல இஸ்ரேல் தான் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஈரான் ரிட்டாலியேட் பண்ணாங்க யூஎன்ல உட்காந்து பேசினதுக்கு அப்புறம். இப்போ இஸ்ரேல் ஈரானுக்குள்ள போய் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ரிட்டாலியேட் பண்றாங்க. இதுல யாரு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல போய் சொரிஞ்சு விடுறது அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. எது எப்படியோ, அதாவது நெவட்டம் ஏர்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் அளவுல தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் செஞ்சிருக்காங்க, வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. இழப்புகள் இருந்தாலும் உக்ரைன் மாதிரி தான் வராததெல்லாம் இஸ்ரேல் தரப்புல இருந்து இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, அக்செப்டும் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். உக்ரைன்ல எப்படியும் அதே தான் இஸ்ரேல்லையும். அதாவது இந்த அமெரிக்காவோட ஆயுதங்களை நம்பி போய் அடி வாங்கக்கூடிய நாடுகள் இப்ப அதிக அளவுல எண்ணிக்கையில அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இத பார்க்கும்போது ஒரு விஷயம் மேற்குலக நாடுகளுக்கு தெளிவா தெரியாது, குறிப்பா ஜெர்மனி, அடுத்து போலாந்து. செஞ்சிடலாம், போய் கை வச்சிடலாம், இழப்புகளை ஏற்படுத்தலாம். ஆனா ரிட்டாலியேஷன், ஏர் ஸ்ட்ரைக், இந்த விமானங்கள் இதெல்லாம் தேவையில்லை. இருக்கிற இடத்துல இருந்து மிசைல் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ண முடியாது, மிக பெரும் அளவுல இழப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கு நாடுகள் புரிஞ்சிருப்பாங்க. இப்போ ஈரானே இந்த அளவுக்கு ரிட்டாலியேட் பண்றாங்களே, ஈரானோட ஹைப்பர்சோனிக்கு இந்த அளவுக்கு வேலை செய்யுது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வெறும் 300 மீட்டர், அதாவது கதவுல வந்து விழுந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வந்து விழுந்திருக்கு. 150 300 மீட்டர் 2 தடவை வந்து பேக் டு பேக் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இஸ்ரேல் ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மிசைல்லாம் சோதனை பண்ணிக்கிறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஸ்ட்ரைக்ல வந்து பண்ணா ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க. இழப்புகள் இன்னும் அதிக அளவுல இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இப்போதைக்கு சிவிலியன்ஸ் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் எதுவும் வர ஆரம்பிக்கல. வந்துச்சுன்னா அடுத்தது பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து வீடியோ பதிவுகள் பின்னாடி லோடா இருக்கும். எந்த அளவுக்கு அடி ஈரான் இஸ்ரேல் மேல கொடுத்திருக்காங்க, பதிலடி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது போல. 200 விமானங்கள், 300க்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக்ஸ் பண்ணலாம். பட் ரிட்டாலியேஷன் வந்து பண்ண இருந்த இடத்துல இருந்து மிசைல் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பண்ண கிரேட். அதுவும் ஈரான் செஞ்சிருக்காங்க. இதுல அமெரிக்கா உட்பட பல நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இதை இன்டர்செப்ட் பண்ணதுக்கு இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி செஞ்சே இந்த அளவுக்கு வந்து விழுகுது. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள சரி ஓகே நாங்களா டாட்டா அப்படிங்கிற ஒரு 3-4 நாளைக்கு மேல முடியல அப்படிங்கிற கிளம்புனாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னதான் இஸ்ரேல் நட்பு நாடாவே இருந்தாலும், இஸ்ரேல் எக்ஸிஸ்டன்ஸுக்காக அவங்க சண்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது போலவே இருந்தாலும், பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மிக சாதகமான விஷயம் அவங்களுக்கு இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேச்சுவார்த்தையில ஒரு சுமூகமான தீர்வை எட்டி இருந்திருக்கலாம். பட் ஆனா கை நழுவி போயிடுச்சு. மேபி அழுத்தங்கள் அமெரிக்கா கிட்ட இருந்து வந்திருக்கலாமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஈரானுக்கு பேச்சுவார்த்தை கூப்பிட்டு இது மாதிரி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அட்டாக் பண்ணுங்க அப்படிங்கிறதுல அமெரிக்க தரப்பு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுனால வேற வழி இல்லாம இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களா அப்படின்ற யோசனைகள் இருக்கு. இல்ல இஸ்ரேல் வம்படியா இதுதான் டைம், இப்பவே முடிச்சாதான் உண்டு, இல்லைன்னா சிக்கலாயிரும் அப்படிங்கிறதுக்காக போய் அட்டாக் பண்ணாங்களா என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா இப்போ இது ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்க, அதுக்கான எதிர்வினை வந்திருக்கு. ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க, ஈரான் எல்லா ரெட் லைனையும் கிராஸ் பண்ணிட்டாங்க,
ரிட்டாலியேஷன் வரப்போகுது அப்படிங்கிறத இஸ்ரேல் தரப்புல இருந்து திரும்பவும் வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சில நாட்கள்ல முடியாது அப்படிங்கிறத முதல்லயே சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாங்க. அப்படியா இல்ல என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா இழப்புகள் பெருமளவு இஸ்ரேலுக்கு இல்ல அப்படின்னா திரும்ப திரும்ப இது நடந்துகிட்டு இருக்கும். ஒருவேளை ஈரானோட ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க, நியூக்ளியர் கண்டாமினேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டுட்டு வருது. ஐஏஏ சீஃப் தரப்புல இருந்துலாம் இது போல ஸ்டேட்மெண்ட் வருதுன்னு சொல்லப்பட்டு வருது. பதிலுக்கு ஈரானும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை டார்கெட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ டைம் போக போக வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் கிளியரா வர ஆரம்பிக்கும். வந்துச்சுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இது மேற்குலக நாடுகளுக்கு ஒரு லெசன். ரஷ்யா மேல ஏர்கிராஃப்ட் இல்ல, அது இல்ல, எல்லாத்தையும் டவுன் பண்ணி எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி மிக பெருமளவுல தாக்குதல் பண்ணாலும் மிசைல் லான்ச் ஆச்சுன்னா இழப்பு தான் அப்படிங்கிறத ஈரான் இப்ப புரிய வச்சிருக்கிறாங்க உலகத்துக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு சக்சஸை ஈரானுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது போல. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க ஒரு ரிட்டாலியேஷன் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் ஆகுது, இல்ல பேச்சுவார்த்தைக்கு போறாங்களா. ஏன்னா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா பேச மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம காலையில பதிவிலேயே பார்த்தாச்சு. பேச மாட்டேன்றது போல ஈரான் தரப்புன்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமெரிக்கா மூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய கேள்வி. ரஷ்யா தரப்பு வந்து கண்டனங்கள் போயிருக்கு. யூஎனுக்குன்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிருக்கக்கூடிய அம்பாசிடர் இருப்பா இல்லையா ரஷ்யாவோடது, அதெல்லாம் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. இது அமெரிக்காவே ஒத்துட்டு இருந்திருக்காங்க. மிலிட்டரியை யூஸ் பண்ணி இது போல நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் தாக்கக்கூடாது, அது தாக்குறதுனால எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்காது அப்படிங்கிறத முதல்லயே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இது போல செய்யறாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பல நாடுகளும் இப்போ ஈரானுக்கு ஆதரவா வந்து பார்த்தீங்கன்னா திரும்பிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பயில உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.